தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது குறுந்தொகையின் 3 பாடல்கள். இந்த 3 பாடல்களும் ஒத்த தன்மையாக இருக்கிறதுனால இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதில் முதல் பாடல் 387வது பாடலாக குறுந்தொகையில் அமைந்திருக்குது. இதை எழுதியவர் கங்குல் வெள்ளத்தார் அப்படிங்கிற ஒரு புலவர். இந்த பாடலில் ஒரு அடி கங்குல் வெள்ளம் அப்படின்னு வர்றதுனால இவருக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இவருடைய இயற்பெயர் தெரியலை. இந்த பாடலை சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடைய பின்னணி என்ன அப்படின்னா, தலைவன் வரவை எண்ணி தலைவி காத்திருக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான், ஆனால் வரலை. அதனால் தலைவி காத்திருந்து அந்த துன்பத்தை வெளிப்படுத்துவதாக தோழியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். எல்லை கழிய முல்லை மலர கதிர்சினம் தணிந்த கையறு மாலையும் இரவரம்பாக நீந்தினம்மாயின் எவன்கொல் வாழி தோழி கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே. இதான் பாட்டு. இந்த பாட்டில் தலைவி சொல்கிறா, தோழியிடம் சொல்வதாக இருக்குது. எல்லை கழிய அப்படின்னா எல் என்றால் கதிரவனை குறிக்குது. இங்கே பகலுடைய எல்லை கழிந்து விட்டது, பகல் கழிந்து விட்டது. அப்போது மாலை வந்துடுச்சு. அந்த நேரத்தில் முல்லை மலர, மாலை நேரத்தில் மலரக்கூடிய முல்லை மலர் மலர்ந்துருச்சு. கதிர் சினம் தணிந்த கையறு மாலையும், கதிர் சினம் தணிந்த அப்படின்னா கதிரவனுடைய சூரியனுடைய வெப்பம் குறைந்து விட்டது. அப்படிப்பட்ட கையறு மாலை அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இந்த மாலை நேரம் அவளுக்கு துன்பத்தை தருகிறது. தலைவனை பிரிந்திருப்பதனால அவளுக்கு துன்பத்தை தருவதனால இதை கையறு மாலை அப்படின்னு சொல்கிறா. அதாவது இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை கையறு மாலை அப்படின்னு சொல்கிறா. இந்த மாலையும் இரவரம்பாக நீந்தினமாயின், இந்த இரவை எல்லையாக கொண்டு இந்த மாலை நேரத்தையாவது கடந்து விடலாமா. இரவரம்பாக நீந்தினமாயின், அதாவது அது ஒரு கடல் போல் அந்த மாலை நேரம் இருக்கிறது. அதை இரவு என்பதை எல்லையாக கொண்டு எப்படியாவது நீந்தி கடந்து விடலாமா. ஆனால் எவன்கொல் வாழி தோழி, நான் என்ன செய்வது தோழி, வாழி தோழி நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கங்குல் வெள்ளம் கடலினும் பெரிதே அப்படிங்கிற, அதாவது கங்குல் அப்படின்னா இரவு பொழுது, அந்த யாமத்தை குறிக்கிறது. அந்த இரவு என்பது கடலை காட்டிலும் பெரியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது மாலை நேரத்தையாவது நான் எப்படியாவது கடந்து விடுவேன், நீந்தி கடந்து விடுவேன் இரவை எல்லையாக கொண்டு. ஆனால் அந்த இரவு என்கிற அந்த கங்குல் வெள்ளம் அப்படின்னு சொல்கிறது கடலை காட்டிலும் பெரியதாக இருக்கிறதே, நான் அதை எப்படி கடப்பேன் அப்படின்னு தலைவி சொல்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இது ஒரு புதுமையான ஒரு உவமையாக இருக்கிறது. அதாவது நல்ல இருள் செறிந்த அந்த இரவு பொழுதை வெள்ளமாக உருவகித்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒரு கற்பனையாக இருக்குது. அந்த இவருக்கு கங்குல் வெள்ளத்தார் அப்படின்னு இந்த புலவருக்கு பெயர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடல் முல்லைத்திணை சார்ந்த பாடலாக அமைந்திருக்குது. ஏன்னா இதனுடைய உரிப்பொருள் காத்திருத்தல். இங்கே இந்த முல்லைத்திணை சார்ந்த இதில் கருப்பொருள் முல்லை மலர் இதோடைய கருப்பொருளாக இருக்கிறது. மாலை பொழுது சிறு பொழுதாக இருக்கிறது. உரிப்பொருள் காத்திருத்தல். நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம். இந்த அடுத்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல். அதே போன்ற காத்திருக்கிறது தான். ஆனால் இது குறுந்தொகையில் 122வது பாடலாக அமைந்திருக்கிறது. இதை எழுதியவர் ஓரம்போகியார் அப்படிங்கிற ஒரு புலவர். இவர் ஒரு பெரும் புலவர். அதாவது 500 அப்படிங்கிறதுல 100 பாடல்கள் மருதத்திணை சார்ந்த பாடல்களை இவர் எழுதியிருக்கிறாரு. மற்றும் அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதிலெல்லாம் இவருடைய பாடல்கள் இருக்குது. இதில் தலைவி கூற்று தான். இதுவும் நெய்தல் நிலத்தலைவி. நம்ம போன பாடலில் பார்த்தது முல்லை நிலத்தலைவியை பார்த்தோம். அது காடும் காடு சார்ந்த இடமும். இது நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடத்திலையும் இருக்கிற ஒரு தலைவி. அவளுடைய கூற்றாக அமைந்திருக்குது. அவள் என்ன சொல்கிறாள் என்றால் அதே போன்ற வேதனையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் தான். பாடலை பார்த்துட்டு நான் பொருள் சொல்கிறேன். பைங்கார் கொக்கின் புன்புறத்து அன்ன குண்டு நீர் ஆம்பலும் கூம்பின இனியே வந்தன்று வாழியோ மாலை ஒரு தான் அன்றே கங்குலும் உடைத்தே. இதான் பாட்டு. இதில் தலைவி சொல்கிறா, பைங்கார் கொக்கு அப்படின்னா பசுமையான கால்களை உடைய கொக்கு. அந்த கொக்கின் புன்புறத்தன்ன, அதனுடைய பின்புற பகுதி அப்படியே கூம்பி இருக்கும். அதோடைய முதுகு, அந்த புன்புறத்தன்ன குண்டு நீர் ஆம்பலும், அப்படிப்பட்ட ஆம்பல் மலரும் கூம்பி விட்டதாம்.
ஆம்பல் மலர் என்பது நெய்தல் நிலத்திலே, அதாவது உப்பங்கழி அது போன்ற இடங்களிலே வளரக்கூடிய ஒரு மலர். அந்த மலரில் அதுவும் கூம்பி விட்டது அப்படின்னு சொல்கிறா. குண்டு நீர் ஆம்பலும் கூம்பின. அதுவும் அந்த ஆம்பல் மலர் எப்படி இருக்கிறதுனா பசுமையான கால்களை உடைய கொக்கின் பின்புறத்தை போன்று இருக்கிறதாம். அது கூம்பி விட்டது. இனியே வந்தன்று வாழியோ மாலை, அதாவது மாலை நேரம் வந்து விட்டதாம். வாழியோ மாலை அப்படின்னு சொல்கிறா. இங்கே வாழி அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான வசை சொல் தான். ஏன்னா சில பேர் ரொம்ப வேதனையில் கூட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. எனக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை தந்து விட்டாயே, நீ நல்லா இரு அப்படின்னு சில பேர் சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அதே போலவே வாழியோ மாலையே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் அன்றே என அது மட்டும் இல்லையாம், கங்குலும் உடைத்தே பின்னாடியே அது இரவையும் கூட்டி கொண்டு வருகிறது. கங்குலும் உடைத்தே அப்படின்னு தலைவி சொல்கிறார். அதாவது ஆம்பல் மலர்கள் கூம்பி விட்டது, மாலை வந்து விட்டது. சரி, இந்த நேரத்தில் நான் ரொம்ப துன்பத்தில் அவள் இருக்கிறா, மாலை நேரம்னு மட்டும் பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் இரவு பொழுதும் இருக்கிறதே என்று வேதனையோடு சொல்கிறார். இந்த பாடல் நெய்தல் திணையில் வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் தோணும், ஏன்னா எப்பொழுதும் ஒரு சங்க இலக்கியத்தில் இந்த அகம் சார்ந்த பாடல்களில் உரிப்பொருள் தான் அது எந்த திணை சார்ந்ததுங்கிறத குறிக்கிறதாக அமைந்திருக்கும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படித்தான் தமிழறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுலேயும் காத்திருப்பு தான். நம்ம போன பாடலில் பார்த்தோம், முல்லை திணை சார்ந்த ஒரு பாடலும் காத்திருப்பு தான். ஆனால் அதை முல்லை திணையில் வைத்துவிட்டு இதை ஏன் நெய்தல் திணையில் வைத்தார்கள் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எழும். ஏன்னா நெய்தல் திணை அப்படின்னு சொல்லும்பொழுது இதனுடைய உரிப்பொருள் இரங்கல் நிமித்தமும். இந்த காத்திருப்புக்கும் அந்த முல்லை திணை தலைவி காத்திருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். இங்கே வாழ்கிறவர்கள் பரதவர்கள், அதாவது மீனவர்கள். அவர்களுக்காக, அப்படிப்பட்ட ஒருவனுக்காக ஒரு தலைவி காத்திருக்கலாம். அப்படி காத்திருக்கும் பொழுது அது ஒரு நிச்சயமற்ற காத்திருப்பாக இருக்குது. அதனால இரக்கத்திற்குரியது, வருத்தத்திற்குரியது. அப்படிங்கிறதுனால இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்ததாக அமைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இதில் உரிப்பொருளாக, கருப்பொருளாக வருவது கொக்கு, அதாவது நாரை, ஆம்பல். உரிப்பொருள் என்பது இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். இந்த பாடல் குறிஞ்சி நில தலைவியின் கூற்றாக அமைந்திருக்குது. ஆனால் அந்த தலைவியும் இவர்களைப் போலவே இரவின் தனிமையை பற்றி பாடுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. இந்த பாடலை எழுதியவர் வெண்கொற்றனார் அப்படிங்கிற ஒரு புலவர். அவர் எழுதிய பாடல் இது ஒன்று தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பாடலின் உவமை அழகான ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறது. சங்க இலக்கியங்களில் புலவர்கள் மிக நுட்பமான பார்வை உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய பார்வையில் படாத ஒரு சின்ன விஷயம் கூட அவர்களுடைய கவிதைக்கு கருவாக அமைந்திருக்குது, பார்க்க முடியுது. இந்த பாடலுடைய பின்னணியும் நான் சொன்ன மாதிரி தலைவி காத்திருக்கிறாள். ஆனால் இவள் குறிஞ்சி நில தலைவி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் மட்டுமல்ல, இதனுடைய உரிப்பொருளானது கூடல் நிமித்தமும் அப்படின்னு வருது. பாட்டை நான் சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன். சிறைப்பனி உடைந்த சேயறி மழைக்கண் பொறையறு நோயொடு புலம்பலை கலங்கி பிறரும் கேட்குனர் உளர்கொல் உரை சிறந்து ஊதை தூற்றும் கூதிர் யாமத்து ஆணுளம் புலம்புதொரு உளம்பும் நானபில் கொடுமணி நல்கூர் குரலே. இதான் பாட்டு. இந்த பாட்டில் தலைவி என்ன சொல்கிறாள்? சிறைப்பனி உடைந்த சேயறி மழைக்கண், அதாவது சிறைப்பனி உடைந்த அப்படிங்கும்போது கண்களில் கட்டுப்படுத்தி இருந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்து விட்டது. அந்த கட்டுப்படுத்துகிறது உடைந்து அது கண்களிலே அருவியாக மழை நீர் பொழிவது போல மழைக்கண் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் சேயறி மழைக்கண், சிவந்த வரிகளுடைய, செவ்வரி ஓடிய கண்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சிவந்த வரிகளை உடைய கண்கள், அதுவும் மழைக்கண் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட கண்களோடு பொறையறு நோயோடு, அப்படின்னா பொறையறுனா பொறுத்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத நோய் என்பது பிரிவு நோய். அந்த நோயோடு புலம்பலை கலங்கி, புலம்பு என்பது தனிமையை குறிக்கிறது, தனிமையோடு கலங்கி பிறரும் கேட்குனர் உளர்கொள், பிறரும் மற்றவர்களும் இதை கேட்கிறார்களா அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறா. எதை? அதாவது இப்படிப்பட்ட வேதனையோடு வேறு யாரும் இது போல் கேட்கிறார்களா அப்படின்ட்டு ஒரு காட்சியை சொல்கிறா. என்னென்னா,
உரை சிறந்து ஊதை தூற்றும். இங்கே உரை என்பது மழை துளி, அதை குறிக்குது. அது பெரிதாகி, மழைத்துளி பெரிதாகி ஊதை தூற்றும் வாடை காற்று அடிக்கின்றதாம். அப்படிப்பட்ட கூதிர் யாமத்து அப்படின்னா குளிர்கால இரவு, நடு இரவு. யாமம் என்பது இரவை குறிக்குது. அதாவது வாடை காற்று அடிக்கின்ற குளிர்கால இரவு. அப்பொழுது மழை துளிகள் அங்கே பெருகி இருக்கிறது. அந்த சமயத்தில் ஆணுளம் புலம்புதொருளம்பும். ஆண் அப்படிங்கும்போது இது எருதை குறிக்குது. ஆண் உளம், ஆண் உளம்பு அப்படின்னு வாசிக்கணும். நுளம்பு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு மாட்டு ஈ, ஒரு எருது இருக்குது, பக்கத்தில் மாட்டின் ஈ. அந்த ஈ என்ன பண்ணுதான், ஆண் உளம்பு உளம்புதோர் உளம்பும். அது பக்கத்தில் அப்படியே ஓசையிட்டு அதை சுற்றி வருகிறது. எதை? இந்த எருதை. பஸ் என்ற ஒரு சத்தத்தோடு அந்த ஈ அந்த எருதின் முகத்தின் மேலே அதன் அருகிலே ஓசையிடுகிறது, அது ஒலிக்கிறது. அப்போது என்ன பண்ணுதான், இந்த மாட்டு ஈ அது துன்பம் தருதுனால தலையை மெல்ல அசைக்கிறது. அப்படி அசைக்கும் பொழுது நானவில் கொடுமணி, நல்கூர் குரலே, அதனுடைய கழுத்தில் கட்டியிருக்கிற மணி இருக்குது இல்லையா, அந்த மணியில் அந்த நாக்கு நடுவில் இருக்கிறது நானவில் கொடுமணி. அது மெல்ல அசைகின்றது. அதுவும் கொடிய மணியா, இவளுக்கு அது துன்பத்தை தருவதனால கொடுமணி அப்படின்னு சொல்கிறா. நல்கூர் குரலே, மெல்ல வர ஒரு சப்தம்தான். அது அதிகமான பெரிய சப்தம் கிடையாது. அதனுடைய கழுத்தில் இருக்கிற அந்த மணி செய்கிற ஒரு சின்ன சப்தம். நல்கூர்னா வறுமையை குறிக்கும். இந்த இடத்துல ஒரு மெல்லிய சப்தத்தை குறிக்குது. அந்த மெல்லிய குரல் அவளை துன்புறுத்துகிறது. அதை வேறு யாராவது கேட்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அந்த இரவின் தனிமையில் அந்த மாட்டு ஈ அந்த மாட்டின் மேலே அமரும் பொழுது, பஸ் என்று ஒலி எடுத்து அது சுற்றும் பொழுது அது தன்னுடைய தலையை அசைக்கிறது. அப்படி அசைக்கும் பொழுது அதனுடைய கழுத்தில் இருக்கிற மணி மெல்ல ஓசையிடுகிறது. அந்த ஓசையை வேறு எவராவது கேட்கிறார்களா அப்படின்னு தலைவி, தன்னை தவிர வேறு யாராவது அதை கேட்கப் போகிறார்களா, தான் மட்டுமே அந்த ஒலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த இரவின் தனிமையில் அப்படிங்கிற வார்த்தையை அந்த தலைவி சொல்கிறா. அதுவும் அவள் எப்படி இருக்கிறாள் என்றால், தலைவன் வரவில்லை என்று வேதனையோடு அவளுடைய கண்களில் கட்டுப்படுத்தி இருந்த கண்ணீர் வழிய அவள் பிரிவு நோயோடு அவள் வருத்தப்பட்டு தனிமையிலே கலங்கி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற காட்சி தான் இந்த பாடலில் சொல்லப்படுது. நம்ம பார்க்குற அந்த காட்சியை இந்த புலவர் ஒரு இடத்துல பார்த்திருப்பார். அந்த மாட்டு ஈ ஓசை எழுப்பும் பொழுது அந்த மாடு எவ்வாறு தலையை அசைத்து அந்த மணியின் சப்தம் கேட்கிறது என்பதை பார்த்திருப்பாது. அது ஒரு அழகான ஒரு கவிதையாக இங்கே மலர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைவி அந்த சின்ன சப்தம் கூட அவளுக்கு வேதனை தருகிறது. அதனால் அது கொடிய மணி அப்படின்னு அந்த மணியை அவள் சொல்லுகிறாள். அந்த இரவின் தனிமையில் தலைவனுடைய நினைவுகள் அவளை அந்த ஈயை போல ஒரு மெல்ல துன்புறுத்துவதாக இருக்கும் போல் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட அழகிய பாடல் தலைவி கூற்றாக சங்க இலக்கியத்தில் அமைந்திருக்கிறது. வெண்கொற்றனார் என்ற புலவர் எழுதியது, இவர் எழுதியது இந்த ஒரு பாடல் தான். ஆனால் அழகிய பாடலாக அமைந்திருக்குது. நாம் இன்றைக்கு பார்த்த 3 பாடல்களும் ஒரே மாதிரியான தனிமை துயரில் தவிக்கின்ற பெண்கள் வேறு வேறு நிலத்தை சார்ந்த தலைவியராக இருக்கிறாங்க. இது குறிஞ்சி நிலம் சார்ந்த, ஏன்னா இது கூடலும் கூடல் நிமித்தமும் தலைவனுக்காக அவள் காத்திருந்திருக்க வேண்டும். அப்பொழுது இப்படிப்பட்ட காட்சி அவளுக்கு தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு தோணுது. இதில் ஊதை காற்று, கூதிர் யாமம் இதெல்லாமே குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த பொருளாக அமைந்திருக்குது. இன்றைக்கு நாம் அழகிய 3 பாடல்களை பார்த்தோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.